வெல்கம் வியூவர்ஸ். அது ஜனவரி 6, 2016 ஜகார்ட்டா, இந்தோனேசியா. ஜகார்ட்டால இருக்கிற ஒரு கஃபேல ஒரு பொண்ணு தன்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரியா சாயங்காலம் ஒரு 5 மணி 16 நிமிடங்கள் இருக்கும். அவளுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வராங்க. இவங்க 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் மீட் பண்றாங்க. சோ பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, காஃபி குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு அங்க வந்திருந்த 27 வயதான மிர்னா அப்படிங்கிற பொண்ணு டேபிள்ல இருந்த அந்த ஐஸ் காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த காஃபியை குடிச்ச அடுத்த நொடியே அந்த பொண்ணு தன்னுடைய பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு கிட்ட இந்த காஃபி சுத்தமாவே நல்லா இல்ல, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் அந்த காஃபியை வாங்கி ஃபர்ஸ்ட் முகர்ந்து பாக்குறாங்க. அப்படி அவங்க முகர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த காஃபியை ஒரு சிப் மட்டுமே குடிச்சிருந்த மிர்னாக்கு இப்ப வாயெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அவங்களால மூச்சு விட முடியாம ஆகுது. அடுத்த நொடியே அவங்களுடைய உடம்பு எல்லாமே உதறல் எடுக்க ஆரம்பிக்குது. சடனா மிர்னா அவங்க உட்கார்ந்திருந்த சேர்லயே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அடுத்த சில நொடிகள்லயே அவங்களுடைய வாயிலிருந்து நுரைவர ஆரம்பிக்குது. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நேரத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. மிர்னாக்கு இப்படி எல்லாம் ஆகுறத பார்த்த பக்கத்துல இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் ரொம்பவே ஷாக் ஆகி மிர்னாக்கு என்னாச்சு, யாராவது காப்பாத்துங்க, 112க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு அந்த கேஃபேல இருந்த சில பேர் மற்றும் அந்த கேஃபேயுடைய மேனேஜர் அப்படின்னு எல்லாருமே அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த மேனேஜர் மயக்கத்துல இருந்த மிர்னாவுடைய முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாக்குறாரு. ஆனா மிர்னா அப்பவும் கண்ணு முடிக்கல. இப்ப அந்த கேஃபே முழுவதுமே ரொம்பவே பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கிற அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த கேஃபே மேனேஜர் மற்றும் அங்கிருந்த எல்லாருக்குமே மிர்னாக்கு ஆல்ரெடி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போல, அதனாலதான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப அங்கிருந்த மேனேஜரை பார்த்த ஒரு பொண்ணு மிர்னா குடிச்ச காஃபில என்னத்தை கலந்தீங்க அப்படின்னு அந்த மேனேஜரை பார்த்து கேட்கிறா. இதை கேட்ட மேனேஜரும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு எதுவுமே பேசாம உடனே டேபிள் இருந்த அந்த காஃபி எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் அங்க வந்ததுக்கு அப்புறமா மிர்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகப்படுறாங்க. இப்ப இதுக்கப்புறமா மிர்னாக்கு என்னாச்சு, அவங்க காப்பாற்றப்பட்டாங்களா, அவங்க அப்படி ஆனதுக்கு காரணம் அந்த ஐஸ் காஃபியா, அப்படி அந்த ஐஸ் காஃபியா இருந்தா அதுல யாரு எதை கலந்தாங்க, எதனால இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்த இந்தோனேசியா மக்களை வியப்புல ஆழ்த்தின ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மிர்னாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு அப்புறமா இந்த விஷயம் கேள்விப்பட்டு மிர்னாவுடைய கணவர், மிர்னாவுடைய சிஸ்டர், மிர்னாவுடைய அப்பா அப்படின்னு எல்லாருமே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க. டாக்டர்ஸ் மிர்னாவுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக போராடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால காப்பாற்ற முடியல. அன்னைக்கு சாயந்தரமே 6:30 மணிக்கு மிர்னா இறந்து போறாங்க. மிர்னாவுடைய ஃபேமிலிக்கோ அவங்க இறந்ததை நம்ப கூட முடியல. டாக்டர்ஸோ மிர்னா இறந்ததற்கான ரீசன் மூச்சு திணறல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப மிர்னாவுடைய அப்பாக்கோ இதுக்கு முன்னாடி மிர்னாக்கு இப்படி நடந்ததே கிடையாது, அது எப்படி காஃபி குடிச்ச உடனே இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க கூடவே இருந்த மிர்னாவுடைய ஃப்ரெண்டான 27 வயதான ஜெசிகா மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் இந்த காஃபி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே ஜெசிகா தான். சோ மிர்னாவுடைய அப்பா ஜெசிகா தான் தன்னுடைய பொண்ணை கொலை பண்ணிட்டா அப்படின்னு தான் சந்தேகப்படுறதா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. விசாரணை ஆரம்பிச்ச போலீஸோ அதற்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த கஃபேக்கு போய் மிர்னா குடிச்ச அந்த காஃபி எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அப்படி டெஸ்ட் பண்றப்பதான் அதுல சயனைடு கலந்திருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் மிர்னாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல சயனைடு கலந்திருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது.
சோ மிர்னாவுடைய அப்பா சந்தேகப்பட்ட மாதிரியே இது ஒரு கொலைதான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்ப இது நிஜமாவே ஜெசிகாவுடைய வேலையா தான் இருக்குமா அப்படின்னு அடுத்ததா அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சரியா சாயங்காலம் 3:30 மணிக்கு ஜெசிகா அந்த கஃபேக்கு வராங்க. அப்படி வந்த உடனே அங்கிருந்த வெயிட்டர் கிட்ட நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வருவேன், அப்படி வர்றப்ப நான் ரிசர்வ் பண்ணிருக்கிற டேபிளுக்கு ஒரு ஐஸ்டு காஃபியும் 2 காக்டெயிலும் சர்வ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி போனவங்க 44 நிமிடங்கள் கழிச்சு, அதாவது சரியா 4:14 மணிக்கு கையில 3 ஷாப்பிங் பேக்கோட அந்த கெஃபேக்குள்ள மறுபடியும் என்டர் ஆகுறாங்க. அப்படி வந்து அவங்க ரிசர்வ் பண்ணிருக்கிற டேபிளுக்கு போனதும் கரெக்டா அதுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல, அதாவது சரியா 4:24க்கு அவங்க ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு ஐஸ்டு காஃபியும் 2 காக்டெயில்ஸும் அந்த டேபிளுக்கு வருது. இதிலிருந்து 52 நிமிடங்கள் கழிச்சு, அதாவது 5:16 மணிக்கு தான் இவங்களுடைய ஃப்ரெண்டான மிர்னா மற்றும் ஹேனி அங்க வராங்க. இப்படி காஃபி ஆர்டர் பண்ண நேரத்துல ஜெசிகா அந்த காஃபியில சைனைடை எப்ப மிக்ஸ் பண்ணாங்க, இல்ல அந்த காஃபியை டேபிளுக்கு கொண்டு போய் சர்வ் பண்ண அந்த வெயிட்டர் ஏதாச்சும் கலந்தாரா அப்படிங்கிற எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் அங்க கிடைக்கல. பிகாஸ் ஜெசிகா 3 ஷாப்பிங் பேக் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த ஷாப்பிங் பேக் கரெக்டா டேபிள் மேல இருந்த காஃபியுடைய வியூவை மறைச்சிருந்துச்சு. அதே போல அந்த கஃபேல இருந்த எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சதுல ஜெசிகா காஃபில எதுவுமே கலந்த மாதிரி நாங்க நோட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு குழம்பி போன போலீஸ் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி மிர்னா கரெக்டா அந்த காஃபியை குடிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கண்ணுல பட்ட ஒரு விஷயம், மிர்னா மூச்சு விட முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கப்ப அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டான ஹேனி மட்டும்தான் ரொம்பவே பதறி போய் மிர்னாவை டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஜெசிகா மிர்னாவுடைய ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே ஏதோ தனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி எந்த பதட்டமுமே இல்லாம ஓரமா நிக்கிற அந்த காட்சியை பாக்குறாங்க. ஆல்சோ அந்த கெஃபேயுடைய மேனேஜர் இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்பவே அதை நோட் பண்ணிருக்காரு. அதே நேரத்துல அந்த மேனேஜர் கிட்ட காஃபில என்னத்தை கலந்த அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஜெசிகா தான். ஸோ ஜெசிகாவுடைய இந்த பிஹேவியர் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது மிர்னாவுடைய அப்பா சந்தேகப்பட்ட மாதிரி ஜெசிகா ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மேலும் ஃப்ரெண்ட்ஸை 5 மணிக்கு வர சொல்லிட்டு எதுக்காக ஜெசிகா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கெஃபேக்கு போகணும் அப்படின்னு போலீஸ் மேற்கொண்டு அந்த சிசிடிவியை செக் பண்றப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாங்க. ஜெசிகா 3:30 மணிக்கு, அதாவது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த கெஃபேக்கு போனதுக்கான காரணம் அந்த கெஃபேல எங்கெல்லாம் சிசிடிவி இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக தான். அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஜெசிகா சிசிடிவியை நோட்ட விடுற ஃபுட்டேஜும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆல்சோ அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறமா எந்த டேபிள்ல சிசிடிவியுடைய வியூ ரொம்பவே கம்மியா இருக்கோ கரெக்டா அந்த டேபிள ரிசர்வ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அதையும் மீறி அந்த வியூ தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச ஜெசிகா அதுக்கப்புறமா தான் கிளம்பி ஷாப்பிங் போன மாதிரி போய் ஷாப்பிங் பண்ணி அந்த பேக்கோட வந்து ரொம்பவே கிளவரா அந்த ஷாப்பிங் பேக்ஸை அந்த டேபிள் மேல அரேஞ்ச் பண்ணி அந்த காஃபியுடைய வியூ கேமரால தெரியாத மாதிரி கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து 23 நாட்கள் கழிச்சு ஜெசிகாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. பட் ஜெசிகா தான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்குது. சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ஜெசிகாக்கு எதிரான ட்வீட்ஸ் பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மட்டும் இல்ல, ஜெசிகா கொடுத்த சில இன்டர்வியூஸும் தான். இதுல இந்த இன்டர்வியூ எடுக்கிற நபர் ஜெசிகா கிட்ட நீங்க தான் உங்களுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு ஜெசிகா ரிப்ளை பண்ற விதத்தை நீங்களே பாருங்க. மேல இப்படி ஒரு பழி இருக்கிறப்ப எப்படி இவ்வளவு கூலா சிரிக்க முடியுது அப்படின்னு அவங்களுடைய இந்த பிஹேவியர் தான் பொதுமக்களுக்கு அவங்க மேல சந்தேகத்தை அதிகமாக்குச்சு. ஆனா போலீஸ்க்கு இதை வச்சுட்டெல்லாம் இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கறத உறுதியா சொல்லிட முடியாது. அவங்களுக்கு கரெக்டான எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கறதால எல்லா ஆங்கிள்லயுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒரு நபர் இந்த கேஸ டோட்டலா வேற ஆங்கிள் யோசிக்க வைக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, ஜெசிகாவுடைய தரப்புல ஆஜரான ஓட்டோ அப்படிங்கிற லாயர் தான். இந்த லாயர் எந்த கேஸ்ல ஆஜராகிறாங்களோ கேஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ரொம்பவே திறமையா வாதாடக்கூடிய ஒரு நபர். சோ இந்த லாயர் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா மிர்னா தரப்புல வாதாடிட்டு இருந்த லாயர்ஸ் எல்லாருமே அவ்வளவுதான், இந்த கேஸ் ஜெசிகாக்கு சாதகமா தான் மாறப்போகுது அப்படின்னு லைட்டா தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இந்த வக்கீல் கேஸ்குள்ள வந்த உடனேயே அவர் முன் வச்ச ஒரு பாயிண்ட்ல கோர்ட்டே மிரண்டு போகுது. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் மிர்னாக்கு முழுசா அட்டாப்சியே நடக்கல அப்படிங்கிற பாயிண்ட் தான். இப்படி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் மிர்னாவுடைய லாயர்ஸ் எல்லாருமே அப்படியே டோட்டலா சைலண்ட் ஆகுறாங்க. பிகாஸ் அவர் சொன்ன மாதிரியே மிர்னாக்கு முழுசா அட்டாப்சி நடத்தப்படல. அதுக்கு காரணம் மிர்னாவுடைய அப்பா ஃபுல் அட்டாப்சிக்கு சம்மதிக்கல. அப்ப முதல்ல நீங்க அட்டாப்சி பண்ணியாச்சு, சைனைட் கன்ஃபார்ம் பண்ணப்படுச்சு அப்படின்னு சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டா மிர்னாவுடைய வயிற்றிலிருந்து மட்டும் சின்னதா ஒரு சாம்பிள் எடுத்து அதை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி எடுத்த அந்த சாம்பிள் இருந்த சைனைடுடைய அளவு 0.2 மில்லிகிராம் அப்படின்னு இருந்திருக்கு. ஆனா மிர்னா சைனைட் சாப்பிட்டதால தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடம்புல குறைஞ்சபட்சம் 165 மில்லிகிராம் சைனைடு இருந்திருக்கணும் அப்படின்னும். சோ மிர்னா ஸ்ட்ரோக் வந்து கூட இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஜெசிகாவுடைய வக்கீல் ஓட்டோ வாதாடுறாரு. இப்போ மிர்னா ஸ்ட்ரோக்னால இறந்து போகல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு ஃபுல் அட்டாப்சி ரிப்போர்ட் வேணும். ஆனா அது இல்ல. அதனால மிர்னாவுடைய வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா மிர்னா அன்னைக்கு குடிச்ச காஃபில 7600 மில்லிகிராம் அளவுக்கு சைனைடு இருந்துச்சு அப்படின்னும். ஸோ மிர்னாவுடைய வயிற்றிலிருந்து சாம்பிள் எடுக்கிறப்ப அவங்களுடைய குடல், வாய் மற்றும் தொண்டை பகுதி எல்லாமே ஒரு கெமிக்கலை சாப்பிட்டா அது எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு பயங்கரமா அரிக்கப்பட்ட நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ மிர்னா இந்த அளவு கலந்திருக்கிற சைனைட் காஃபியை குடிச்சுதான் அவ்வளவு சீக்கிரமா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு மிர்னாவுடைய வக்கீல் சொல்றாரு. ஆனா அதுக்கும் ஓட்டோ ஒரு பாயிண்ட சொல்லி அந்த கோர்ட் ரூமையே சைலண்ட் ஆக்குறாரு. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த கெஃபேயுடைய மேனேஜர் மிர்னா குடிச்ச காஃபியை உள்ள எடுத்துட்டு போய் தன்னுடைய கையில தொட்டு வாயில வச்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த காஃபியை முகர்ந்தும் பார்த்திருக்காரு. அப்ப அந்த காஃபியில அவருக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரிஞ்ச ஒரே விஷயம் எப்பவுமே டார்க் கலர்ல இருக்கிற அந்த காஃபி அடர் மஞ்சள் நிறத்துல இருந்தது மட்டும்தான். சோ மிர்னாவுடைய வக்கீல் சொல்ற மாதிரி அன்னைக்கு மிர்னா குடிச்ச காஃபில 7600 மில்லிகிராம் சைனைடு இருந்தது உண்மை அப்படின்னா இந்த அளவு சைனைடு ஒரு லிக்விட் கூட கலக்கிறப்ப அது அந்த லிக்விட் கூட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் சைனைடா மாறி அது காற்றுல பரவும். சோ சைனைடு இருந்தது உண்மை அப்படின்னா அன்னைக்கு மிர்னா பக்கத்துல இருந்த ஒரு 5 பேரையாவது அது மயக்கமடைய வச்சிருக்கும். அது மட்டும் இல்ல அந்த காஃபியை தொட்டு வாயில வச்சு பார்த்த மேனேஜர், முகர்ந்து பார்த்த ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எதுவுமே ஆகல. சோ அதுல சைனைடு கலந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஓட்டோ அந்த இடத்துல வச்சு ஆல்ரெடி சீல் பண்ணி பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்த அந்த காஃபி மக்க ஓபன் பண்ணி அந்த இடத்துலயே முகர்ந்து காமிக்கிறாரு. அப்படி முகர்ந்து பார்த்ததுல அவருக்கு அங்க எதுவுமே நடக்கல. மேலும் மிர்னா அந்த சைனைடை சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய முகம் சிவப்பு நிறத்துல மாறி இருக்கும். பட் மிர்னா இறந்து 2 மணி நேரம் கழிச்சும் அவங்களுடைய முகம் ப்ளூ கலர்ல தான் இருந்துச்சு. இத மிர்னாவை அன்னைக்கு அட்டன் பண்ண டாக்டரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. சோ ஓட்டோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மிர்னாக்கு முழுமையான அட்டாப்சியும் பண்ணப்படல. ஆல்சோ காஃபில எந்த அளவுக்கு சைனைடு இருந்துச்சு, முதல்ல அந்த காஃபில சைனைடு இருந்துச்சு அப்படிங்கறதே தெளிவா இல்ல. சோ மிர்னா சைனைடு சாப்பிட்டு இறந்து போகல, ஸ்ட்ரோக் வந்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தன்னுடைய வாதத்தை முடிக்கிறாரு. ஓட்டோ சொல்றது உண்மை இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ண மிர்னாவுடைய வக்கீல் தரப்புல எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. ஆனா கேஸ் இப்படி திரும்பினதுனால ஜெசிகா மற்றும் அவங்களுடைய வக்கீலால ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட முடியாது. பிகாஸ் இந்தோனேசியாவுடைய சட்டப்படி எவிடன்ஸ் இல்ல அப்படின்னாலும் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு லாயர்ஸ் ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணிட்டா போதும் கண்டிப்பா குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். ஆல்சோ மிர்னாவுடைய லாயர்ஸும் ஜெசிகாவுடைய லாயரான ஓட்டோக்கு குறைஞ்சவங்க கிடையாது. சோ இப்ப மிர்னாவுடைய லாயர்ஸ் ஜட்ஜை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாங்க, அவங்களுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு லாயர் ஓட்டோவே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவரு பயந்த மாதிரியே மிர்னாவுடைய லாயருடைய அடுத்த மூவ் இந்த கேஸ்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. மிர்னாவுடைய லாயர் ஜெசிகாவுடைய பேக்ரவுண்ட ரொம்பவே டீப்பா செக் பண்ணதுல ஆஸ்திரேலியால ஜெசிகா மேல 5 கேசஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஜெசிகாக்கும் மிர்னாக்கும் என்ன சம்பந்தம், இன் கேஸ் ஜெசிகா தான் கில்லர் அப்படின்னா மிர்னாவை கொலை பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருந்திருக்கணும் இல்லையா? சோ அந்த மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஜெசிகா மற்றும் மிர்னா 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல கூட ஒன்னா தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே சேர்ந்து தான் ஆஸ்திரேலியால சிட்னிக்கு போயிருக்காங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மிர்னா இந்தோனேசியாக்கே திரும்பி வந்துடுறாங்க. பட் ஜெசிகாக்கு அங்க ஒரு வேலை கிடைச்சதால அங்கேயே தங்கி வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஜெசிகா அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்ணி அவங்கள லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நாட்கள் போக போக தான் தெரியுது பேட்ரிக் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்னு. பட் ஜெசிகாக்கு அப்போ அது ஒரு பெரிய
பெரிய பிரச்சனையா தெரியல. சோ இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இப்ப வருடம் 2015 ஆகஸ்ட் மாதம். அன்னைக்கு மிர்னாவுடைய பர்த்டே அப்படிங்கறதால இந்தோனேசியா வந்த ஜெசிகா மிர்னாவை ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்றப்ப மிர்னா அவங்களுடைய ஃபியான்சியையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க 3 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது எதர்ச்சியா மிர்னா ஜெசிகா கிட்ட, நீ உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பார்த்து பழகு, அவன் ஒரு ட்ரக் அடிக்ட், முடிஞ்சா அவங்க கிட்ட பழகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல எண்ணத்துல மிர்னா சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு ஜெசிகா ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க. ஆல்சோ இப்படி பேசினதுக்கு அப்புறமா மிர்னாவும் அவங்களுடைய ஃபியான்சியவும் டேபிள்ல இருந்த லஞ்சை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஜெசிகாவோ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடனா அங்கிருந்து கோவமா கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல தன்னுடைய ஃபியான்சியை முன்னாடி ஜெசிகா தன்னை அவமானப்படுத்தினது மிர்னாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. சோ அதுக்கப்புறமா எக்காரணத்தை கொண்டும் ஜெசிகா கூட பேசவே கூடாது, நம்மளுக்கும் ஜெசிகாக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப திரும்பவுமே ஆஸ்திரேலியா வந்த ஜெசிகா பேட்ரிக் கூட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த சண்டை முத்தி போய் ஒரு கட்டத்துல ஜெசிகா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் ஒவ்வொரு முறை இப்படி பண்ணும் பொழுதும் நான் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு பேட்ரிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு முறையுமே கடைசி நேரத்துல பேட்ரிக் வந்து ஜெசிகாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு. ஆனா கூடவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காரு. மேபி பேட்ரிக்க போதை பழக்கத்தை விட சொல்லி ஜெசிகா அவரை வற்புறுத்தி இருக்கலாம். அது தன்னால முடியாது அப்படின்னு பேட்ரிக் சொன்னதால கூட ஜெசிகா இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா ஜெசிகா தன்னைத்தானே கொன்னுக்க முயற்சி பண்ணது ஒரு முறை 2 முறை இல்ல, மொத்தம் 4 முறை. இதனால ஜெசிகாவை ஒரு கட்டத்துல வெறுக்க ஆரம்பிச்ச பேட்ரிக் இனி ஜெசிகா தன்னை இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கிட்டு ஜெசிகா கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு. சோ இப்படிதான் ஜெசிகா மேல அந்த 4 கேசஸும் ஃபைல் ஆயிருக்கு. அப்ப அந்த 5வது கேஸ் என்ன அப்படின்னா, இப்படி சோகத்துல இருந்த ஜெசிகா ஒரு நாள் ஃபுல் போதையில தன்னுடைய காரை ஓட்டி அந்த காரை கொண்டு போய் ஒரு நர்சரி ஹோம்ல விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஆக்சிடென்ட் அந்த நேரத்துல அங்க எந்த ஒரு பேஷண்ட்டும் இல்ல. சோ ஜெசிகா அன்னைக்கு தப்பிச்சிடுறாங்க. அவங்க மேல ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணப்படுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஜெசிகா சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப மிர்னாக்கு மேரேஜ் ஆன போட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து என்னடா இது, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி நரக மாதிரி இருக்கு. ஆனா அங்க மிர்னாக்கு எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை, அதுவும் கல்யாணத்துக்கு நம்மள கூப்பிட கூட இல்ல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இது நடந்து 3 நாள் கழிச்சு வேலைக்கு போறாங்க. ஆனா அங்க பாஸ் கூட ஏற்பட்ட பிரச்சனையால வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. சோ ஜெசிகாக்கு பிரேக்கப் ஆனது, வேலை போனது, தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுடைய மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணாதது, தன்னுடைய சின்ன வயசுல இருந்து கூட இருந்த அவளுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னு இது எல்லாமே ஒரே டைம் லைன்ல நடந்ததால ஜெசிகாக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்குது. மறுபடியும் மிர்னாவுடைய மேரேஜ் போட்டோஸ் மற்றும் வீடியோஸை பார்த்து ஜெசிகா மிர்னா மேல இப்ப பயங்கரமா பொறாமையில பொங்க ஆரம்பிக்கிறா. அவளால இது எல்லாத்தையுமே ஜீர்ணிக்க கூட முடியல. சோ மிர்னாக்கு கல்யாணமாகி சில வாரங்கள் கழிச்சு ஜெசிகா மிர்னாக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. நான் இந்தோனேசியாவே வந்துடலாம் அப்படின்னு இருக்கேன், அங்க வந்து அப்பா அம்மா கூடவே இருந்துடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பி மிர்னா தனக்கு ரிப்ளை பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறா. இந்த மெசேஜை பார்த்த மிர்னா ஆல்ரெடி தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜெசிகாவை தன்னுடைய மேரேஜுக்கு இன்வைட் பண்ணல அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் இருந்த மிர்னா அப்படியா சரி ஓகே அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. அந்த ரிப்ளையை பார்த்த ஜெசிகா ஓகே மிர்னா தன் கூட பேசிட்டாங்க அப்படின்னு, நான் நாளைக்கே இந்தோனேசியா வரேன், நம்ம எல்லாருமே ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா, உனக்கு பிடிச்ச ஐஸ் காஃபி ஆர்டர் பண்றேன், செலவு என்னோட தான் அப்படின்னு குரூப்ல ஒரு மெசேஜை போடுறா. அந்த மெசேஜை பார்த்த மிர்னா மற்றும் ஹானி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு மிர்னாவை ஜெசிகா பொறாமை காரணமா கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ், மிர்னாவுடைய ஃபேமிலி, ஆல்சோ மிர்னாவுடைய லாயர்ஸ் இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜெசிகா தான் கில்லர் அப்படின்னு மிர்னாவுடைய லாயர்ஸாலையும் ஜெசிகா கில்லர் இல்ல அப்படின்னு ஓட்டோவாலையும் ப்ரூவ் பண்ண முடியல. பிகாஸ் 2 தரப்புலையுமே சாலிடான ஒரு எவிடன்ஸ் இல்ல. பட் மிர்னா தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஆஸ்திரேலியால அப்படி நடந்துகிட்டது, கேஸ் ஃபைல் ஆனது, இது எல்லாமே மிர்னாவுடைய தரப்பு லாயருக்கு ஒரு சாதகமா அமையுது. ஸோ அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சைக்காட்ரிஸ்ட் மற்றும் சைக்காலஜிஸ்ட் கூடவே கேரக்டர் ரீடரை வச்சு ஜெசிகா பொய் தான் சொல்றா, அவளுடைய பாடி லாங்குவேஜ் தான் அதுக்கு சாட்சி. சோ அவ மிர்னாவை கொலை பண்ணல அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பொய், ஜெசிகா தான் கில்லர் அப்படின்னு மிர்னாவுடைய லாயர்ஸ் ஜட்ஜஸை கன்வின்ஸ் பண்றாங்க. ஜட்ஜஸ் கூட சேர்ந்து வக்கீல் ஓட்டோவும் இதுல கன்வின்ஸ் ஆயிட்டாரா அப்படின்னு தெரியல. பிகாஸ் இந்த பாயிண்டை எதிர்த்து ஓட்டோ எதுவுமே பேசல. சோ ஜெசிகாவுக்கு அக்டோபர் 18, 2016 20 வருடங்கள் சிறை தண்டனை
கொடுக்கப்படுது. ஜெசிகா இப்ப ஜெயில தான் இருக்கா. சோ டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிர்னாவை ஜெசிகா தான் பொறாமையில கொலை பண்ணிருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.